அவரவர்களுக்கு தேவையான அளவுல அவர்கள் உருவத்தை கற்பித்துக் கொள்ளலாம். அந்த கற்பனையிலேயே அவர்கள் வேண்டியதை பெற முடியும், பெறலாம். அப்படி பெறுவதெல்லாம் இந்த வாழ்க்கையை செம்மப்படுத்திக் கொள்வதற்கு, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய செம்மையெல்லாம் நம்முடைய 3 விதமான களங்கங்களை குறைப்பதற்கும் இறைநிலையை அடைவதற்கும் ஏற்றவாறு பொருளாதாரம், வாழ்க்கை நிலை இவைகளெல்லாம் நல்ல முறையில அமைப்பதற்காக என்று எண்ணும் போது, யார் எந்த முறையில இறை வணக்கம் செய்தாலும் அது அவனுடைய அறிவையே தான் அவ்வாறாக்கி வணங்குகிறான். ஆகையினால நம்ம கர்மயோகத்துல மதங்களையும் எல்லா தெய்வங்களையும் ஒப்புக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய அறிவு, அந்த அறிவு ஒன்றுதானே. அவர்கள் தேவையான முறையில அவர்கள் அறிவே தெய்வமாக இருப்பதனால யார் எந்த முறையில வணங்கலானும் அது தகும் என்று மாதிரி